நாப்பூருங்கிற ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு காக்கையோட வீடும் ஒரு குருவியோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த வைக்கோல் வீட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மர வீட்டுல மீனுக்குருவி தன்னோட 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப குறும்புத்தனம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க எப்போதுமே ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்காக ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. தான் எடுத்துட்டு வந்த மாம்பழத்தை சரி சமமா பங்கிட்டு தான் குழந்தைங்களுக்கு மீனுக்குருவி கொடுத்துச்சு. பசங்களா, அம்மா உங்களுக்காக இனிப்பான மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாம இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்லயே இருங்க, சரியா? அம்மா, நான் எப்பவுமே சண்டை போட மாட்டேம்மா. தம்பி தான் என்னை எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு இழுத்துட்டே இருப்பா. இல்லம்மா, அக்கா தான் என் கூட எப்பவும் சண்டை போடுவா. நான் சமத்த பையனாதாம்மா இருப்பேன். சரி சரி, இப்பவே உங்க சண்டையை ஆரம்பிக்காதீங்க. இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருங்க. நான் ராத்திரிக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தானியங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தானியங்களை தேடி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தான் அம்மா பறந்து போறத ஜன்னல் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த சமயத்தை பயன்படுத்தின குக்கு தான் அக்காவோட பங்கு மாம்பழத்தையும் எடுத்துக்கிட்டான். டேய் குக்கு, அது என்னோட மாம்பழம், எனக்கு கொடு. முடியாது, நீ என்ன பத்தி அம்மா கிட்ட புகார் செய்தல்ல, அதனால இந்த மாம்பழம் எனக்கு தான். நான் ஒன்னும் உனக்கு இந்த மாம்பழத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன குக்கு தன்னோட பங்கையும் தான் அக்காவோட பங்கையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சான். இத பார்த்த சாரா அழ ஆரம்பிச்சிட்டா. குக்கு, அது என்னோட மாம்பழம்டா, எனக்கு கொடு. அம்மா வரட்டும், ஒன்னு சொல்லி கொடுக்கறேன். மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுறல்ல, அம்மா வரும்போது நான் வேற ஏதாச்சும் காரணத்தை சொல்லிடுவேனே. இந்த மாதிரி 2 பசங்களும் ரொம்ப சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட சத்தம் பக்கத்து வீட்டு காகங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. குழந்தைங்களோட சத்தத்தை கேட்ட ராணிக்காகவும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. அந்த குருவி உணவு தேட வெளியே போனதுமே சரி, இந்த 2 குட்டி பிசாசுங்களும் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஆமா ராணி, நான் கூட அழகான கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்டு முழிச்சிட்டேன். கலு, இந்தாங்க இந்த கம்பை எடுத்துட்டு போய் அந்த 2 குழந்தைங்களுக்கும் சரியான அடி கொடுங்க. இனிமே அவங்க வாயை திறந்து சத்தமே போடக்கூடாது. காலுக்காகவும் தான் மனைவி கொடுத்த கம்பை வாங்கிக்கிட்டு ரொம்ப கோவத்தோட மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காகவும் மீனுவோட வீட்டின் கதவை ரொம்ப வேகமா தட்ட ஆரம்பிச்சது. காலு மாமா, என்ன விஷயம்? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காலு மாமா, இந்த குக்கு என்னோட மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா. ஹே பசங்களா, உங்களுக்குள்ள சண்டை போடாம இருக்கவே மாட்டீங்களா? சத்தம் போடாம இருங்க. இனிமே சத்தம் போட்டீங்க என் கையில குச்சி இருக்கு, இந்த குச்சியால உங்க 2 பேரையும் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தைங்க 2 பேரும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. பாரு, ஒன்னாலதான் காலு மாமா நம்ம 2 பேரையும் திட்டிட்டு போறாங்க. காலு, என்னாச்சு? அந்த குட்டி பிசாசுங்களா அடிச்சிங்களா? ராணி, என்ன சொல்றது, அந்த குழந்தைங்களை ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப கடுமையா கண்டிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் அவங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தானியங்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. சரா, என்னாச்சுமா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த குக்கு எனக்கு மாம்பழத்தை தராம என்னோட பங்கு மாம்பழத்தையே எடுத்து சாப்பிட்டுட்டாமா. இல்லம்மா, அக்கா பொய் சொல்றா. அவளோட மாம்பழத்தை அவ தான் சாப்பிட்டா. சரி சரி, மறுபடியும் உங்க சண்டை ஆரம்பிக்காதீங்க. சரி, இந்த தானியத்தை சாப்பிடு. தான் அம்மா இப்படி சொன்னதும் ரொம்ப பசியோட இருந்த சாரா அழுகைய நிறுத்திட்டு தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படியே மறுநாள் பொழுது வந்துச்சு. மீனுக்குருவி தன்னோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஹே குருவி, உன் பசங்களை ஒழுங்கு மரியாதையா விலக்கி வச்சுக்கோ. எனக்கும் காலுவுக்கும் சத்தம் கேட்கறதே பிடிக்காது. ராணி அக்கா, நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. நாளைக்கு உங்க வீட்லயும் 2 குழந்தைங்க வந்தா
அவங்களும் தங்களுக்குள்ள இப்படிதான் சண்டை போடுவாங்க. ஏ குருவி, உன்னோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. இனிமே உன்னோட குழந்தைங்க சத்தம் போட்டாங்க எங்க கிட்ட இருந்து சரியா அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணிக்காகவும் இப்படி பேசினதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், இனிமேலாச்சும் வீட்டுல சத்தம் போடாம சண்டை போடாம இருங்க, சரியா? அந்த காகங்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்க சொன்னா நிச்சயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மறுபடியும் உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. தான் அம்மா வெளியே போனதுமே ரெண்டு குழந்தைங்களும் வழக்கம் போல மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காலுக்காகவும் கம்பை எடுத்துக்கிட்டு வேகமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. அப்படி வந்த காலுக்காகவும் ரெண்டு குழந்தைங்களையும் கண்ணு மண்ணு தெரியாம பலமா போட்டு அடிச்சது. காலுக்காக அடிச்சதுல குழந்தை குக்குவுக்கு தலையிலிருந்து ரத்தம் வந்துச்சு. சாராவுக்கோ ரெக்கையில இருந்து ரத்தம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ பசங்களா, என்னாச்சு? இன்னைக்கு ரத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டீங்களா? இல்லம்மா, திடீர்னு காலு மாமா வீட்டுக்கு வந்து எங்களை பலமா அடிச்சிட்டாருமா. அச்சோ, அந்த காகங்கள் சொன்னதை செய்துட்டாங்க. அவங்க பொல்லாத காகங்கள். பசங்களா, இனிமே நாம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். சீக்கிரம் இந்த வீட்டை வித்துட்டு நாம வேற காட்டுக்கு போயிடுவோம். அந்த காகங்களோட பக்கத்துல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டை விற்க போற விஷயத்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைகள் கிட்ட சொல்லுச்சு. 2 நாள் கழிச்சு மீனுக்குருவியோட வீட்டுக்கு ஒரு கழுகு ஒண்ணு பறந்து வந்துச்சு. கழுக பார்த்ததும் மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. கழுகாரே, தயவு செஞ்சு என் பசங்களை விட்டுடுங்க. என் பசங்களை எதுவும் செய்திடாதீங்க. ஹே குருவி, நீ பயப்படாத. எனக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான். நான் ஒன்னும் பறவைகளோட குழந்தைங்கள சாப்பிட மாட்டேன். நீ இந்த வீடை விற்க போறதா கேள்விப்பட்டேன். அதான் உன் வீடை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்படியே கழுகாரே, வாங்க உள்ள வாங்க, தாராளமா என் வீட்டை பாருங்க. மீனுக்குருவியோட வீட்டை பார்த்த கழுகுக்கும் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. குருவி, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இந்த வீட்டை கட்டியிருக்க. இந்த வீட்டுக்கு நீ கேக்குற காசை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மீனுக்குருவியோட வீட்டை வாங்கிடுச்சு. மீனுக்குருவியும் அந்த வீட்டை நல்ல விலைக்கு வித்துட்டு தான் குழந்தைங்களையும் தான் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வேற காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மறுநாள் கழுகு தான் குடும்பத்துக்கு கூட மீனுக்குருவியோட வீட்டுல வந்து தங்க ஆரம்பிச்சது. கழுகோட குடும்பம் ரொம்ப அதிகமா சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கழுகோட பையனும் ரொம்ப அதிகமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த சத்தம் காகங்களோட தூக்கத்தை ரொம்ப பாதிச்சது. கோவமான காலுவும் ராணியும் மறுபடியும் கம்பை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்த காகங்கள் வீட்டோட கதவை ரொம்ப வேகமா தட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே கழுகும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. கழுக பார்த்ததும் 2 காகங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன காகங்களே, எதுக்காக வீட்டோட கதவை இப்படி போட்டு தட்டுறீங்க? கழுகாரே, நாங்க உங்க பக்கத்து வீட்டுல தான் வசிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா இப்படி போட்டு கதவை தட்டுவீங்களா? ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போங்க. சரி சரி கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நாங்க கேக்குறோம். பிறகு கழுகும் தான் வீட்டோட கதவை மூடிடுச்சு. ராணி, பாத்தியா, அந்த குருவி ரொம்ப புத்திசாலியா இருக்கு. வசமா நம்மள கழுகு கிட்ட மாட்டி விட்டுட்டு அது வேற காட்டுக்கு ஓடி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்திருந்தா.